சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. இன்னைக்கு நம்ம 11th சாப்டரோட சம்மரி பார்க்க போறோம். 11th சாப்டர் விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பிரசன்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த சாப்டர் நம்மளுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படுறது. இப்ப அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட பேக்ரவுண்ட்ல தான் இத நம்மளால நல்லா கிராஸ் பண்ணிக்க முடியும். சோ எஸ்பெஷலி எதுல இருந்து அப்படின்னா 7வது சாப்டர்ல இருந்து வர 4 சாப்டர்ஸ் வரைக்கும் 10th சாப்டர் வரைக்கும் நாம அதோட பேஸ்ல தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்மளால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுதான் பேஸ். அத எடுத்து கிருஷ்ணர் இந்த 11th சாப்டர்ல நல்லா டெவலப் பண்ணி கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பார்த்தோம் அதுல முன்னாடியில அப்படின்னா ஈஸ்வர ஸ்வரூபம் பத்தி நாம அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்து 4 சாப்டர்ஸ்ல பார்த்தோம். ஈஸ்வரா அண்ட் ஈஸ்வர ஸ்வரூபம். இப்ப ஈஸ்வரா அப்படின்னா அதனோட டெபினிஷன் என்ன அப்படின்னு என்ன பார்த்தோம்? முதல்ல 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஈஸ்வரானா என்ன அப்படின்னு பார்த்தபோது என்னன்னு பார்த்தோம்? ஜெகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு அதோட டெபினிஷன் பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். சோ பகவான் தான் இந்த யூனிவர்ஸ்க்கு காரணம் அப்படின்ன உடனே நம்மளுக்கு நேச்சுரலா ஒரு கொஸ்டின் வரணும். என்ன கொஸ்டின் வரும்? எந்த விதத்துல அவர் காரணமா இருக்கார்? ஏன்னா நம்மளுக்கு 2 காரணம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 2 டைப்ஸ் ஆஃப் காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது 2 டைப்ஸ்? இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ் இல்லையா? அப்ப காஸ்ட்னா காஸ்ட்ல இருந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்ப கார்பெண்டர் இன்டெலிஜென்ட் காஸ் ஃபார் ஃபர்னிச்சர், கரெக்டா? அப்போ வுட் மெட்டீரியல் காஸ் ஃபார் ஃபர்னிச்சர். அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன இருக்கும்? இன்டெலிஜென்ட் காசும் இருக்கும், மெட்டீரியல் காசும் இருக்கும். ரெண்டுமே தேவை. நேச்சுரலா இப்ப கொஸ்டின் என்ன? காட் எந்த டைப் ஆஃப் காஸ் அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு வரும். கிருஷ்ணர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாரு நம்மளுக்கு? ஈஸ்வரா ரெண்டுமே அப்படின்னு சொன்னார். நிமித்த அண்ட் உபாதான காரணம். எதுக்கு? இந்த யூனிவர்ஸுக்கு. அத டெக்னிக்கலா சொல்லணும்னா அதுக்கு என்ன ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம்? அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்னா
ரெண்டும் வேற வேற இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா. இப்போ இந்த ரெண்டு காஸ்ட்ல வந்து நாம மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அததான் நம்ம போக்கஸ் பண்ணி இந்த 4 சாப்டர்லயும் வந்து பார்த்துட்டே வந்தோம். சோ இந்த மேட்டர் வந்து இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து போக்கஸ் பண்ணும் பொழுது என்னன்னு படிச்சோம், இந்த மெட்டீரியல் காஸ்டே தான் வந்து விதவிதமா மாடிஃபை ஆகிறது, விதவிதமா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. அப்ப விதவிதமா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, வேரியஸ் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்கோர்ஸ் இன்டெலிஜென்ட் காஸ்ட் உடைய பேக்கப்ல இதெல்லாம் வந்து நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஒரே கோல்டு தான் என்னவாகிறது, வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஒரே வுட் தான் வெரைட்டிஸ் ஆஃப் பர்னிச்சரா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. காஸ் வந்து பல வகையான இஃபெக்டா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு செப்பரேட்டா கிடையாது அப்படின்னு நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஸ்வர்ண வத்திரிக்த ஆபரணாணி ந சந்தி, புரியுறதோ, ஸ்வர்ண வத்திரிக்த ஆபரணாணி ந சந்தி. There are no ornaments separate from gold. ஒரே மெட்டீரியல் காஸ்ட் தான் வேற வேற பேரு வேற வேற ரூபம் கொண்டு வெரைட்டிஸ் ஆஃப் இஃபெக்ட்ஸா நம்மளுக்கு அப்பியர் ஆகிறது. இப்ப வளையல் அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் ஃபார்ம், ரிங் அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் ஃபார்ம், செயின் அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் ஃபார்ம், இதெல்லாம் வந்து வேற வேறையா இருந்தாலும் இப்ப ரிங்கு, செயின், நெக்லஸ் அப்படின்னு பேரும் அதனோட ஷேப்பும் வேற வேறையா இருந்தாலும் அதோட கண்டென்ட் என்னது, கோல்டு மட்டும்தான் இல்லையா. இப்ப நாம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், இந்த நகையெல்லாம் போட்டுக்கும் பொழுது ஆக்சுவலி நாம எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அந்த நகையோட கண்டென்டான கோல்டு, அந்த நகையோட மெட்டீரியல் காசான கோல்ட தான் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்போ நான் வந்து இந்த கோல்ட பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நகையோடைய காசான கோல்ட நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் எந்த விதமான யுனிக் மெத்தட அடாப்ட் பண்ணினா கோல்ட மட்டும் என்னால பார்க்க முடியும். நகைய பார்க்கும் போதே நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், தங்கத்தை தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. நகை பார்க்கும் போதே காரணமான தங்கத்தை தான் நான் வந்து ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த ஆர்னமெண்ட் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணாமலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த காரணமான தங்கத்தை நானு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கோல்டு வந்து கோல்டு தரிசனம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அந்த கோல்டு தரிசனம் வந்து செப்பரேட் கிடையாது இல்லையா. கோல்டு தரிசனம்னு ஒண்ணு செப்பரேட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து நகையெல்லாம் பார்க்கும் பொழுதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கிறது, கோல்டோடைய தரிசனம் கிடைக்கிறது. சப்போஸ் யாராவது வந்து எனக்கு வந்து இந்த நகையெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிடுது, ஐ எம் ஃபெட் அப் வித் தி ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ஜெனரலி யாரும் சொல்ல மாட்டா. சப்போஸ் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து எனக்கு வந்து இந்த நகையெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போயிடுது, அதனால நான் இந்த நகையெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு வெறும் கோல்ட பத்தி மட்டும் நான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்க முடியும் இல்லையா. ஏன், பார்க்கும் போதே என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு, அந்த கோல்டோட கான்டாக்ட்ல தான் ஆக்சுவலி நாம இருந்துட்டே இருக்கோம், டைரக்டா நம்மளுக்கு அதனோட கான்டாக்ட் கிடைக்கிறது. இப்ப காரிய தரிசனம் இஸ் எசென்சியலி காரண தரிசனம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இது வந்து இந்த முன்னாடி 4 சாப்டர் படிக்கும் பொழுதும் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டே படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப காரிய தரிசனம் இஸ் நத்திங் பட் காரண தரிசனம். இப்ப இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணிதான் இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், ஹே அர்ஜுனா, நான் தான் இந்த யூனிவர்ஸுக்கு மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து வெறுமா ஒரு 4 தங்க சங்கிலிக்கும் 4 பர்னிச்சருக்கும் காசுன்னு சொல்லல. எதுக்கு சொல்றார், இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கே நான் தான் மெட்டீரியல் காஸ் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இந்த ஹோல் யூனிவர்ஸே என்னது, பரா பிரகிருதி பிளஸ் அபரா பிரகிருதி. இது படிச்சிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு, ஞாபகம் வந்ததுன்னா வெரி குட். இப்ப இந்த யூனிவர்ஸே நத்திங் பட் God with different names and
forms with different nama rupa. அப்ப ஈஸ்வரஸ்ய அவஸ்தா வேதஹ ஏவ பிரபஞ்சஹ. ஒரே கோல்டு, அதோட காரண அவஸ்தால அத வந்து நம்ம என்ன சொல்றோம், கோல்டு அப்படின்னு சொல்றோம். அதோட காரிய அவஸ்தால அதே கோல்டு என்னன்னு சொல்றோம், ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப காரண காரியம் ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல் தான். இப்ப ஒண்ணு வந்து பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு, ஒண்ணு வந்து மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. அப்ப பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் அது வெளி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறோம். இப்ப இந்த மாதிரி ஈஸ்வராவும் வேர்ல்டும் செப்பரேட் கிடையாது, டிஃபரெண்ட் கிடையாது. இப்ப எல்லா நாம ரூபமும் ரிசால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நகையெல்லாம் உருக்கி நம்ம வந்து ஒரு லம்ப் ஆஃப் கோல்டா அதை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நகையெல்லாம் எங்க இருக்கு, கோல்ட்ல பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. அப்படி இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாம ரூபமும் ரிசால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அத நம்ம என்னன்னு சொல்றோம், ஈஸ்வரா அப்படின்னு சொல்றோம். அந்த லம்ப் ஆஃப் கோல்டுல இருந்து நாம மறுபடியும் புதுசு புதுசா ஆர்னமெண்ட்ஸ், டிஃபரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து வெளியில எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நகைகள் அப்படின்னு பேர் கொடுக்கறோம். அதே மாதிரி ஈஸ்வரால இருந்து நாம ரூபம் வெளியில வந்தது, டிஃபரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வெளியில வந்ததுன்னா அது என்னன்னு சொல்றோம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஈஸ்வரா ஏவ பிரபஞ்சம், காரண அவஸ்தால அதுக்கு ஒரு பேரு, காரிய அவஸ்தால அதுக்கு ஒரு பேரு, ஆனா மெட்டீரியல் என்ன ஒண்ணுதான். அப்போ ஈஸ்வரா ஏவ பிரபஞ்ச, பிரபஞ்ச ஏவ ஈஸ்வரா. அப்படின்னா ஈஸ்வர தரிசனத்துக்கும் பிரபஞ்ச தரிசனத்துக்கும் there is no difference. நான் யூனிவர்ஸ பார்க்கும் போதே யார பாக்கிறேன், ஈஸ்வராவை தான் நானு பார்க்கிறேன். அப்ப ஈஸ்வரா வித் இன்ஃபினைட் வெரைட்டிஸ் ஆஃப் நாம ரூபத்தை தான் நான் வந்து ஆக்சுவலி பாக்கிறேன். இப்ப இந்த வேர்ல்டே வந்து என்னன்னு சொல்றோம், எம்பாடிமெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாமா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்ட நான் வெறும் வேர்ல்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் இந்த வேர்ல்ட பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லுவேன், இந்த வேர்ல்ட இது ஈஸ்வராவோட சரீரம் அப்படின்னு வந்து நானு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லுவேன். இப்ப ஈஸ்வராவோட சரீரமா இந்த ஜகத்தை பார்க்கறதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். இப்ப இந்த வேர்ல்டு வந்து இருக்கிறதே இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எதுவும் வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷயமாலாம் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு விஸ்வரூப தரிசனம் வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட்னா ஒயிட்டா தான் தெரியும், பிளாக்னா பிளாக்கா தான் தெரியும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலரா தான் தெரியும். என்ன இங்க மாறுறது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாறுறது, ஆட்டிடியூட் ஆனது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுறது. இப்ப இது பகவானுடைய சரீரம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்ப பகவானே டிஃபரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கார் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் வந்து இப்போ பார்ப்பேன். அப்ப இந்த நியூ பெர்செப்ஷன் எனக்கு எப்படி வந்தது, என்னோட நியூ அண்டர்ஸ்டாண்டிங்னால எனக்கு இந்த நியூ பெர்செப்ஷன் கிடைச்சது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், திவ்ய சக்ஷுஹு அப்படின்னு சொல்றோம். இந்த நியூ ஆட்டிடியூட் இந்த ஆர்டினரி யூனிவர்ஸ் மேல வந்த உடனே இந்த ஆர்டினரி வேர்ல்ட் ஆர்டினரியா தான் இருக்கும், ஆனா என்ன மாறுறது, என்னோட ஆட்டிடியூட் மாறுறது. அப்ப இந்த நியூ ஆட்டிடியூட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆட்டிடியூடா மாறுறது. அப்ப விஸ்வ ஏவ ரூபம் ஷரீரம் யஸ்ய, இதுதான் வந்து அந்த ஆட்டிடியூட். இப்ப விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆப்ஜெக்ட் கிடையாது, அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். விஸ்வரூப தரிசனம்னா பகவான் அப்படியே ஒரு இன்ஃபினிட் தலையோட, இன்ஃபினிட் கையோட, இன்ஃபினிட் காலோட இருப்பார் அப்படின்னு நாம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. விஸ்வரூப தரிசனம்னா என்னது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆட்டிடியூட், அதை வந்து நாம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது.
ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த நம்மள கிருஷ்ணர் பண்ண சொல்றார் அப்படிங்கிற மாதிரி இது கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய ஈவென்ட்ஸ்ல இந்த ஆட்டிடியூட நம்மளோட டே டு டே லைஃப்லயே காமிப்போம். இப்ப யாரோ ஒரு மகான பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட ஆட்டிடியூட் எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூட் நம்மளால காமிக்க முடியும். ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறோம், ஒரு க்ஷேத்திரம் போனா அதுவும் ஒரு சாதாரண பிளேஸ் தானே, ஆனா அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? அது ஒரு டிவைன் பிளேஸ், சேக்ரெட் பிளேஸ் அப்படின்னு நாம கன்சிடர் பண்ணுவோம். எப்படி அந்த ஆர்டினரி பிளேஸ் நம்ம கண்ணுக்கு சேக்ரெடா மாறுறது? ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இல்லையா? அப்ப உடனே நம்மளுக்கு இந்த திருப்பதி லட்டு எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? அப்ப லட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆஸ் சச் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு லட்டு எதிரி இல்ல. ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் கிட்ட போய் நம்ம லட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ என்ன பண்ணுவா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவ கிட்ட போய் இது திருப்பதி லட்டு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா? கொஞ்சம் ஒரு மரியாதைக்காக கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் கண்ணுல ஒத்திண்டு அதை போட்டுப்பா இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நியூ ஆட்டிடியூட் நம்மளுக்கு ஏற்படுறது. இது திருப்பதி லட்டு அப்படின்னு யாரு அப்ரிஷியேட் பண்ணுவா? யாரால இது திருப்பதி லட்டு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண முடியும்? யாருக்கு திருப்பதி பத்தி தெரிஞ்சிருக்கோ, யாருக்கு அந்த லட்டுவோட டேஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கோ அவளால மட்டும்தான் இத அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? வெங்கடாச்சல பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு நம்ம ஏதாவது கொடுத்தா அவர் நம்மளுக்கு நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த லட்டு சாப்பிடலன்னா அவர் நம்ம கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம அந்த லட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அப்ப அது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாதான் அந்த லட்டுவை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும், பிரசாதமா நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதே போய் வேற ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைபல் பீப்புள் கிட்ட போய் இது திருப்பதி லட்டு அப்படின்னு கொடுத்தா அவளால அப்ரிஷியேட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா அவளால பண்ண முடியாது. அப்ப திருப்பதி வெங்கடாச்சலபதி மேல எனக்கு என்ன இருக்கணும்? வேல்யூ இருக்கணும் இல்லையா? அப்பதான் லட்டு வந்த உடனே வாயில போட்டுக்காம கண்ணுல ஒத்திண்டு அதுக்கப்புறம் நான் வாயில போட்டுப்பேன். சோ அதுதான் அந்த ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்னால லட்டுல ஏதாவது வெயிட் கீட் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாது இல்ல. ஆனா ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகும், என்னது? வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். அந்த ஆட்டிடியூடும் எதனால எனக்கு ஏற்பட்டது? அண்டர்ஸ்டாண்டிங்னால எனக்கு ஏற்பட்டது. அப்ப அததான் நம்ம திவ்ய சக்ஷுஹு அப்படின்னு சொல்றோம். ஆர்டினரி ஆப்ஜெக்ட ஆர்டினரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான சேஞ்சும் இருக்காது, சாதாரணமா இருக்கும். பட் ஆர்டினரி ஆப்ஜெக்ட எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூடோட பார்த்தா என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதை அப்ரிஷியேட் பண்றது அப்படின்னு சொல்றோம்ல, இந்த அப்ரிஷியேட் பண்றதையே நம்ம ரெண்டு விதமா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒண்ணு பிசிக்கலா அப்ரிஷியேட் பண்ணலாம், இன்னொன்னு ஆட்டிடியூடினல் அப்ரிசியேஷன். இந்த ஆட்டிடியூடினல் அப்ரிசியேஷன் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா தான் ஏற்படுறது. அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவும் நம்மளோட மைண்ட நம்ம ட்ரெயின் பண்றது மூலமாகவும் தான் இந்த விஷயமானது ஏற்படுறது. இப்ப எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும்ல. இந்த சச்சின் டெண்டுல்கரோட பேட் யாருக்கு வேல்யூபிளா இருக்கும்? யாரு சச்சின் டெண்டுல்கரோட பரம பக்தனா இருக்கானோ அவனுக்கு தான் சச்சின் டெண்டுல்கரோட பேட் த மோஸ்ட் வேல்யூபிள் பொசிஷனா அவனால மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ண முடியும். அப்ப அவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கான். சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு கேட்ச் பிடிச்சிருக்கான், எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான், எவ்வளவு வாட்டி ரன் அவுட் ஆயிருக்கான், எவ்வளவு ஃபோர்ஸ், எவ்வளவு சிக்ஸ், இந்த மாதிரி பல விதமான டீடைல்ஸ் அவன் அனலைஸ் பண்ணி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்ப சச்சின் டெண்டுல்கர் மேல அவன் ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அப்ப அந்த பர்சனுக்கு தான் அந்த பேட் ஒரு இன்வேல்யூபிள் பொசிஷனா இருக்கும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அது ஒரு சில பேருக்கு அது துணி துவைக்கிற பேட் மாதிரி கூட சில பேரை கன்சிடர் பண்ணுவா. துணி துவைக்கிற வாளுக்கு அது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமேன்னு கூட தோணும் இல்லையா? இப்போ இதையே யூனிவர்ஸுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, யூனிவர்ஸும் ஆர்டினரி தானே, ஆல் த டைம் நம்மளுக்கு அவைலபிளா இருந்துட்டே இருக்கேன், அதுல எந்த விதமான எக்ஸ்ட்ராடினரி விஷயமும் கிடையவே கிடையாது. இப்போ
இந்த யூனிவர்ஸ நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னா பக்தி இருக்கணும். இப்ப சச்சின் டெண்டுல்கர் மேல வந்து அவன் ஒரு பரம பக்தனா இருந்தா தானே அந்த பேட் அவ்வளவு வேல்யூபிளா தெரியுது. அப்போ இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் யாரு? இந்த ஈஸ்வரா. அப்ப ஈஸ்வரா மேல நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பக்தி இருந்ததுனாதான் இத நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்போ ஈஸ்வரா மேல பக்தி வரத்துக்கு நம்மளுக்கு நிறைய ட்ரைனிங் நாம எடுத்துக்க வேண்டியது. அவன் அனலைஸ் பண்றான்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம், அந்த மாதிரி உட்கார்ந்து நாம வந்து பகவான அனலைஸ் பண்ணி பகவான பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பக்திய டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த யூனிவர்ஸே வந்து பகவானுடைய சரீரம் அப்படின்னு நாம அப்ரிஷியேட் பண்றதுக்கு கத்துக்கணும். இந்த வேர்ல்டு வந்து ஜஸ்ட் இவ்ளோ ரூபாய் வர்த், இதுல இவ்வளவு மினரல் வேல்யூ இருக்கு, இதுல இவ்வளோ இது இருக்கு, கோல்டு இருக்கு, இது இருக்கு அப்படின்னு இந்த யூனிவர்ஸ பார்க்காம நம்ம வந்து பகவானுடைய விஷயமா இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த யூனிவர்ஸ் விலை மதிப்பற்றதாக இந்த யூனிவர்ஸ் இருக்கும் இல்ல. அப்ப எக்ஸ்ட்ராடினரிலி டிவைன் அப்படின்னு நம்மளுக்கு அப்பதான் தெரியும். இந்த அப்ரிசியேஷன் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுறதுன்னா பக்தி தேவைப்படுறது. பக்தி பண்றதுக்கும் நம்மளுக்கு ட்ரெமெண்டஸ் ட்ரைனிங் ஆனது நம்ம மைண்டுக்கு தேவைப்படுறது. இப்ப மென்டல் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயத்த நாம பார்க்கல, ஆர்டினரி விஷயத்த எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூடோட பார்க்கணும். அதுக்கு நம்மளோட மைண்ட் நாம ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் விஸ்வரூபத்தை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. சோ இந்த ட்ரைனிங்க தான் ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காருன்னா முதல் 4 சாப்டர்ல நம்மளுக்கு பேஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து இந்த 11வது சாப்டர்ல நம்மளுக்கு விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ணர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. சோ இதுதான் வந்து இந்த சாப்டர் வந்ததோடைய விஷயம். இப்ப இந்த சாப்டரோடைய டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 8 ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா இன்ட்ரோடக்டரி ஸ்லோகமா இருக்கு. இதுல வந்து அர்ஜுனன் கேக்குறான், என்னால விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியுமா, எனக்கு இந்த தரிசனம் கிடைக்குமா, எப்ப கிடைக்கும் அப்படின்லாம் அவன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் அவன் கேக்குறான். அதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. இப்ப அந்த விஸ்வரூப தரிசனம் ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். இப்ப ராமர், கிருஷ்ணர், அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனமுக்கும் ஒரு ஃபார்ம் உண்டு, ஒரு ரூபம் உண்டு அப்படின்னா ரொம்ப ஈஸி பகவானுக்கு. ஏன்னா அந்த ஃபார்ம்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு அபயஹஸ்தத்தை காமிச்சு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதுதான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசப்பியர் ஆகுறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கறது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் கிடையாது இல்லையா. ஈஸ்வராவை ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல பாக்குறது பேர் என்னது? ஏக ரூப தரிசனம். இதுக்கு என்ன தேவைப்படுறது? இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஆட்டிடியூடினல் சேஞ்ச் வந்து தேவைப்படுறது இல்லையா. அதனால இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஹேவ் விஸ்வரூப தரிசனம். ஏன்னா இருக்கிற எல்லா ஃபார்முமே வந்து ஈஸ்வராவோட ஃபார்ம் அப்படின்னு நாம வந்து இதுல பார்க்கணும். அதுக்கு என்ன தேவைப்படுறதுன்னா இன்டர்னல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய இருக்க வேண்டி இருக்கு. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு அது பாசிபிள், ஆனா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் மைண்ட் வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆட்டிடியூடுக்கு பேரு தான் திவ்ய சக்ஷுஹு. அந்த திவ்ய சக்ஷுவை நான் உனக்கு டெம்பரரியா கொடுக்கறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இல்லையா. சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் திவ்ய சக்ஷுஹுனா என்ன அர்த்தம்? அந்த மைண்ட் வந்து அகங்கார மமகார ரஹித மைண்டா இருக்கும். அகங்கார மமகாரம் இல்லாத மைண்டா அது இருக்கும். இப்போ விஸ்வரூப தரிசனத்துக்கு என்னவா பாக்கணும்? எல்லாத்தையும் வந்து ஈஸ்வராவா பாக்கணும். பகவானோட தான் எல்லாத்தையும் நாம வந்து பார்க்கணும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பகவானோட தான் நான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் இருக்கு. என்னது? எதுவுமே என்னோடது கிடையாது இல்லையா. இப்ப நானு, என்னோட ரிலேட்டிவ்ஸ், இவெல்லாம் யாரோடது? எல்லாருமே வந்து பகவானோடது. எதுவுமே என்னோடது இல்ல, எல்லாம் பிலாங்ஸ் டு ஈஸ்வரா. சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பகவானோடது, ஓகே, அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. வீடு, என்னோட வீடு இருக்கே அது
நீங்க வேணா எடுத்து பாருங்க, அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் என்னோட பேர் தான் இருக்கும் வீட்டு பத்திரத்துல. அது எப்படி பகவானோடதுன்னு சொல்லுவேன்? இவாள்லாம் நீங்க வச்சுக்கோங்க பகவானே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. வீடு எப்படி நான் வந்து உங்களோடதுன்னு சொல்ல முடியும்? வீடு என்னோடது அப்படின்னு சொல்ற வரைக்கும் விஸ்வரூப தரிசனம் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? அதுவும் யாரோடது? அதுவும் பகவானோடதுதான். இப்ப வீடெல்லாம் கூட ஓகே, இந்த பாடி, என்னோட மைண்ட், என்னோட இன்டெலெக்ட் எல்லாமே யாரோடது? பகவானோடது. தனு மனு தனு சபு குச் தேரா, எல்லாமே அவனோடதுதான். இப்படி எல்லாத்தையும் பகவானோட பிலாங்கிங்கா பாக்குறது பேரு விஸ்வரூப தரிசனம். இப்ப விஸ்வரூப தரிசனம்னா என்னோடது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாதான் அகங்கார மமகார இல்லாம இருக்கிறது இல்லையா? அப்ப யூ ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் அகங்காரா அண்ட் மமகாரா டு ஹேவ் விஸ்வரூப தரிசனம். அகங்கார மமகார ரஹித மனஹ திவ்ய சக்ஷுஹு, அத வந்து நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. அப்புறம் என்ன ஆகுறது? அர்ஜுனனோட மைண்ட்ல இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆனது ஏற்படுறது. அர்ஜுனன் இத பார்த்து என்ன அடையறான்? ஃபர்ஸ்ட் ஆச்சரியம் அடையறான் இல்லையா? அப்ப பகவானோட நியூ ஃபார்ம பார்த்து ஆச்சரியம் அடையல, பகவான் புது ஃபார்ம்லாம் அவனுக்கு காமிக்கல, இருக்கிற அதே யூனிவர்ஸ் தான். ஆனா அவன் அந்த நியூ அப்ரிசியேஷன் அவனுக்கு கிடைச்சிருக்குல, அத நினைச்சு அவன் வந்து ஆச்சரியப்படுறான். அர்ஜுனன் வந்து அப்படியே வாயடைச்சு போறான், ஆச்சரியப்பட்டு போறான் இல்லையா? அப்போ சஞ்சயன் என்ன பண்றார்? பகவானை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறான். ஏன்னா அர்ஜுனன் இப்ப எப்படி இருக்கான்? ஆஸ்ட்ரக் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அவனால பேச முடியாது. அதனால அதுக்கு பதிலா யார் வந்து பேசுவா அந்த டைம்ல? சஞ்சயன் வந்து அந்த கேப்ப ஃபில் அப் பண்ணுவார். இப்ப 9 to 14 சஞ்சயன் வந்து அதை டிஸ்கிரைப் பண்றாரு. சஞ்சயன் எதை பத்தி சொல்றாருன்னா விஸ்வரூபத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஞ்சயனுக்கும் திவ்ய சக்ஷு இருந்தது அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அப்ப எதர் கிருஷ்ணர் வந்து அந்த திவ்ய சக்ஷுவ சஞ்சயனுக்கு கொடுத்திருக்கணும், இல்லன்னா சஞ்சயன் should already have that திவ்ய சக்ஷு. அப்படின்னா அவரோட மைண்ட் வந்து அவ்வளவு ரிஃபைண்டா இருந்திருக்கணும். அப்ப சில கமெண்டேட்டர் சொல்றா சஞ்சயா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தமா? the one who has won over ராகத்வேஷ அப்படின்னு அர்த்தம். அந்த எனிமீஸ், ராகத்வேஷ எனிமீஸ ஜெயித்தவர் அப்படின்னு அர்த்தம். அகங்கார மமக்கார எனிமீஸ ஜெயித்தவர். அதனால அவருக்கு ஆல்ரெடி திவ்ய சக்ஷு இருந்திருக்கலாம். சஞ்சயனும் வந்து விஸ்வரூப டிஸ்கிரிப்ஷனை நம்மளுக்கு கொடுக்கிறார். இப்போ அகெயின் விஸ்வரூப தரிசனம்னா பகவானுக்கு 1000 கை இந்த பக்கம், 1000 கை அந்த பக்கம், இந்த பக்கம் 1000 கால், இந்த பக்கம் ஒரு இன்ஃபினிட் தலை, அப்படியெல்லாம் நாம வந்து இமேஜின் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோகத்துல எப்படி வருது? அநேக வக்ர நயனம், இதெல்லாம் படிச்ச உடனே நிறைய கண்ணு இருக்கு போல இருக்கு, நிறைய வாய் இருக்கு போல இருக்கு, அப்படியே அந்த ஃபார்மோட பகவானை இமேஜின் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பயந்து போயிடுவோம், ஹாரபிளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்மளால பிக்சரைஸே பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னா சும்மா ஃபிகரேட்டிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்ற விஷயம். அதை எப்படி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இதுக்கு முன்னாடி இந்த கை, காலு, தலை, வாயி அதெல்லாம் என்னோடது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யாரோடது ஆயிடுத்து? அதெல்லாம் இப்போ பகவானோடது ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து என் வீட்டுல இருக்கிறவாளோடது அந்த கை, காலு, தலை அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து? அது எல்லாமும் கூட பகவானோடது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த விஷயம். அயம் மே ஹஸ்து பகவான் அயம் மே பகவத் தரஹா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கைய பார்க்கும் பொழுது என்ன ஞாபகத்துக்கு வருது? இது பகவானோட கை அப்படின்னு நான் வந்து இத பாக்குறேன். அப்ப என் கையே பகவானோட கை அப்படின்னா பாக்கி பேரோட கை எல்லாமும் கூட டெஃபினட்டா பகவானோட தான். சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷனை தான் வந்து சஞ்சயன் முதல்ல நம்மளுக்கு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனனும் வந்து இந்த விஸ்வரூபத்தை பத்தி எலாபரேட்டா வந்து டிஸ்கிரைப் பண்றான். சோ அர்ஜுனன் 3 விதமான இமோஷன்ஸ அண்டர்கோ பண்றான் அப்படின்னு நாம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து விஸ்மயம், இந்த அப்ரிசியேஷன் ஸ்டேஜ். 15ல இருந்து 22 ஸ்லோகம் வரைக்கும் இது நடக்கிறது. எப்ப வந்து நம்மளால ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியும்? எப்போ நம்மளோட மைண்ட் வந்து அகம் மமனால ஆக்குப்பை ஆகாம இருக்கோ அப்பதான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? அர்ஜுனனுக்கு வந்து இப்ப இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு அவனுக்கு அந்த யூனிவர்ஸ் இல்லையா?
இப்ப நம்மளுக்கு சொல்லுங்களேன், நம்மள எவ்வளவு பிஸியா இருக்கும். இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல எங்கேயாவது போய் மொட்டை மாடியில நின்று இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா? வெளியில வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா? ஏன் நம்மளுக்கு டைம் இல்ல? ஏன்னா we are already preoccupied with so many things. அகம் and மம தாட்ஸ்னால நம்ம ஆல்ரெடி preoccupied பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட மைண்ட். அது மட்டுமா டிவி பாக்குறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லையே. இல்ல எவ்வளவோ சேனல்ஸ், சோ மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு. அதுலயே கன்ஃபியூஷன். சன் டிவி சீரியல் பாக்குறதா, விஜய் டிவி சீரியல் பாக்குறதா, இல்ல ஜி டிவி சீரியல் பாக்குறதா, அதுலயே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குமோ. நான் எங்க இருந்து வந்து இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது? டிவி சேனல்ல கூட டிஸ்கவரி சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல, இப்ப தமிழ்ல கூட இது வந்திருக்கு, டிஸ்கவரி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல எவ்வளவு அனிமல்ஸ், எவ்வளவு விதவிதமான ஃபிஷஸ், இன்செக்ட்ஸ் அதெல்லாம் பத்தி காமிக்கிறான்ல. அதெல்லாம் பார்த்தாலே என்ன நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? ஈஸ்வரோடைய விபூதி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்ப வந்து நம்ம இந்த முண்டக்க உபநிஷத்துல வந்து இந்த சிலந்தி வலையெல்லாம் படிச்சோம்ல, அந்த சிலந்தி வலையெல்லாம் வச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்மளால வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம சிலந்தி வலையை பார்த்தா என்ன பண்ணுவோம்? ப்ரூம் வச்சு அப்படி தொடச்சிட்டு அதை நம்ம பார்த்தாலே அவர்ஷனா இருக்கும், இது வேற இப்ப வந்துடுச்சு அப்படின்னு இருக்கும்ல. ஆனா அவெல்லாம் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அது எல்லாமே என்னது? ஈஸ்வர விபூதி. சயின்டிஸ்ட் அதை பார்த்தா என்ன சொல்லுவான்? நேச்சர்ஸ் வண்டர் அப்படின்னு பாப்பான். அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற நம்மளா அதை பார்த்தா என்ன சொல்லணும்? ஈஸ்வராவோட விபூதி அப்படின்னு நாம சொல்லுவோம். அதனால வேதாந்திக் பர்சனுக்கு எல்லாம் வந்து இந்த சயின்டிபிக் விஷயத்துல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா எல்லாமே ஈஸ்வராவோட குளோரியா வந்து நம்ம பார்க்கறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ஆச்சரிய விஷயம் வந்து 15 to 22 ஸ்லோகம் வரைக்கும் இருந்தது. அப்புறம் 23ல இருந்து 30th ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் என்ன பண்ணிடுறான்? தப்பா ஒரு விஷயத்த பண்ணிடுறான். பகவானோட வாய பாத்துடுறான் இல்லையா? பகவானுக்கு வந்து ரொம்ப பெரிய வாய் அப்படின்னு நாம இமேஜின் பண்ணிக்க கூடாது. அதுவும் அகைன் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அப்ப வியாசாச்சாரியார் ஆக்சுவலி என்ன பண்றாரு அப்படின்னா, கால தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்காக பகவானோட வாய் அப்படின்னு அவர் சித்தரிச்சிருக்காரு. சோ இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற வீரர்களும் வந்து பகவானோட வாய்க்குள்ள போறா மாதிரி எல்லாம் வந்து வியாசாச்சாரியார் வந்து நம்மளுக்கு சிம்பாலிக்கா வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு. என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல அவெல்லாம் கூட இறந்து போயிடுவா. அதுன்னு வியாசாச்சாரியார் சொல்றது எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து கொஞ்ச நாள் தான் இருப்போம் இல்லையா? ஃபியூச்சர்ல எல்லாருமே வந்து கண்டிப்பா போயிட போறோம். சோ கால தத்துவம் சிம்பாலிக்கலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப காலக வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா, சிருஷ்டிக்கு காரணமா பாக்குறோம், அப்புறம் ஸ்திதி காரணமா பாக்குறோம், அப்புறம் லய காரணமாகவும் பாக்குறோம். அந்த கால தத்துவம் வந்து விஸ்வரூபத்தோட ஒரு இன்டெகிரல் பார்ட், ஒரு அங்கமா இருக்கு. அதனால யமாய யம தர்மராஜாய அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு யம தர்மராஜாக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா, ட்ரைனிங் குடுக்கறா நம்மளுக்கு. எதுக்கு? டெத்த பார்த்து நாம பயப்படாம இருக்கிறதுக்காக சந்தியாவந்தன மந்திரத்துல யம தர்மராஜாவை நமஸ்காரம் எல்லாம் பண்றதுக்கு மந்திரமானது இருக்கு. இப்ப மரணம் அப்படின்னா என்ன தோணும் நம்மளுக்கு? அது ஒரு அமங்கலமான சொல். எதுக்கு அதெல்லாம் உங்க வாயால நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் தோணும்ல நம்மளுக்கு. மரணம் வந்து அமங்கலம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது மகாமங்கலம் அப்படின்னு சொல்லப்படுறது. யாருக்கு? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இல்ல. நம்மளாம் காலி பண்ணினாதான் அவளால வந்து இந்த யூனிவர்ஸ என்ஜாய் பண்ண முடியும். எல்லாருமே அப்படியே இருந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவளாம் எங்க போவா? நியூ ஜெனரேஷன் என்ன பண்ணுவோம் இல்லையா? ஓ, நமக்கு வந்து எது அமங்கலமோ நெக்ஸ்ட் ஜென்னுக்கு எது அது என்னது மங்களமான விஷயமா இருக்கு. சோ அர்ஜுனனுக்கு கூட இனிஷியலா இது ஓகேவா இருந்தது. இந்த வீரர்கள்லாம் உள்ள போறத பார்த்து அவன் வந்து ஒன்னும் பயப்படலாம் இல்ல, ஓகேவா தான் இருந்தது. எது வரைக்கும் அவனுக்கு அது ஓகேவா இருந்தது? பீஷ்மரும் துரோணரும் உள்ள போகாத வரைக்கும் அது ஓகே. அவ வந்து உள்ள போறா அப்படின்னு பார்த்த உடனே என்ன ஆயிடுறது? அவனுக்கு பயமானது ஏற்படுறது. ஏன்னா அவனுக்கு வந்து டோட்டலா அகங்காரம் மமக்காரம் வந்து இன்னும் போல, டெம்பரரியா கொடுக்கப்பட்ட விஷயம் தான் இல்லையா? அதனால அவன் வந்து அவனோட மைண்ட் டோட்டலா அகமமால இருந்து இன்னும் ஃப்ரீ ஆகல. அதனால இந்த விஷன் வந்து அவனுக்கு ப்ராப்ளம கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா எல்லா சாகரதையும் அவனால ஈஸியா எடுத்துக்க முடியறது. இந்த பீஷ்மர் துரோணர் என்ன அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்காளே அத அவனால ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிறந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும், ஒரு நாள் இறப்போம். இது ஜெனரல் பிலாசபிக்கல் இது இல்ல, எல்லாருமே சொல்லுவார். ரோட்ல போற வரவா கூட ஆமா இன்னைக்கு பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் இறப்பு அப்படிங்கறது இருக்கத்தானே இருக்கும். ஆனா நம்மளோட பிலாசபி எப்படி இருக்கும், பிறக்கிறோம் ரைட்டு, ஆனா இறக்கிறது ஒரு few people தவிர பாக்கி எல்லாம் இறந்து போனா ஐ எம் ஓகே, எனக்கு வேண்டிய சிலரை தவிர பாக்கி எல்லாம் இறந்து போனா ஐ எம் ஓகே. இந்த ஃபியர் இருக்குல்ல, அது எதனால நம்மளுக்கு ஏற்படுறது, பிகாஸ் ஆஃப் அகங்காரம் அண்ட் மமகாரம். அந்த பயம் இருக்குல்ல, அததான் வியாசர் பிக்டோரியலா நம்மளுக்கு ஸ்லோகம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சார். பகவானோட வாய்க்குள்ள எல்லாரும் போற மாதிரி பயம் ஏற்படும்ல, அததான் அவர் அப்படி காமிக்கிறார். இப்போ எல்லாரையும் பகவான் என்ன பண்றார், கடிச்சு முழுங்குற மாதிரி எல்லாம் நாம அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம். சில பேர் பாதியிலேயே மாட்டிட்டு இருக்கிற மாதிரி, சில பேரோட தலை உள்ள போயிருக்கும், கை கால் எல்லாம் வெளியில இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கு கையில ப்ராப்ளம், கால்ல ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம். சோ ஷியோர் ஷார்ட் கூடிய சீக்கிரத்துல அவள்லாம் போயிடுவா. அப்போ பகவானோட வாயில யாரு பாதியில தொங்கிட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாம் ஏதோ டிசீஸ் இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வியாசாச்சாரியார் நம்மளுக்கு இங்க பிக்சரைஸ் பண்ணி காமிச்சார். சோ எல்லாரும் அர்ஜுனனுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஆயிடுது, இவெல்லாம் உள்ள போறாளே அத பகவான் ரசிக்கிறாரே, அதுதான் அவனால ஒத்துக்க முடியாத விஷயமா போச்சு இல்லையா. இப்ப லேலிக்யஸ்யே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைஹி ஜ்வலத்பிஹி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதிபந்தி விஷ்ணு அப்படின்னு சொல்றான். நீங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்றதுதான் அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். நம்மளுக்கு ஸ்ட்ராங் அகங்காரம் மமக்காரம் இருந்தா நேச்சுரலா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பகவான் மேல நம்மளுக்கு கோபம் ஏற்படும். இந்த அகங்காரம் மமக்காரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம பகவான் மேல கோவப்படுவோம். ஏன்னா பகவான் ரொம்ப குருவல், ரொம்ப கொடூரமானவர், நம்மளுக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை எல்லாம் பகவான் கொடுக்கறார் அப்படின்னு நம்ம பகவான் மேல கோவப்படுவோம். அவர் ஒன்னும் இந்த தயா சாகராலாம் சொல்றாளே அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால தாங்க முடியாத துக்கம் வந்துடுது அப்படின்னு சொன்னா பகவான வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறவா கூட சில பேர் நாஸ்திகாவா மாறறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அர்ஜுனனுக்கு இவர் ரசிச்சு சாப்பிடுறார் அப்படின்னு உடனே அவனால அத ஒத்துக்க முடியல. அதனால என்ன கேக்குறான் அவன் கிருஷ்ணரை பார்த்து, நீ யாரு அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லிடு அப்படின்னு கேக்குற. ஏன்னா பகவான் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். என்ன ஐடியா வச்சுட்டு இருக்கேன், என்னெல்லாம் பாசிட்டிவ் விஷயம் உண்டோ அது மட்டும்தான் பகவான் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதனால நீ தயவு செஞ்சு சொல்லு நீ யாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்ற, 32 to 34 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணருடைய ஆன்சர் ஆனது இருக்கு. என்னன்னு சொல்றார், நான் அகம் காலோஸ்மி, நான் கால தத்துவம், அதுவும் எஸ்பெஷலி அழிக்கிற பங்கன் பண்ற கால தத்துவம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது பேட்டில் ஃபீல்டு இல்லையா, இந்த குருக்ஷேத்திரத்துல இருந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் வரதுனால அவர் என்ன சொல்றார், நான் அழிக்கிற கால தத்துவம். இதே பகவான் ஒரு மெட்டர்னிட்டி வார்டுல நின்னு பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லிருப்பார், நான் உருவாக்குற கால தத்துவம் அப்படின்னு சொல்லிருப்பார். ஏன்னா அங்க என்ன ஆகும், சிருஷ்டி நடக்கும், புதுசு புதுசா உயிர்கள்லாம் வரும் இல்லையா. அதனால இப்ப பேட்டில் ஃபீல்ட் இருக்கிறதுனால அவர் கிரியேட்டிவ் கால தத்துவம்னு சொல்லல, டிஸ்ட்ரக்டிவ் கால தத்துவம் அப்படின்னு சொல்றார். சோ பகவான சிருஷ்டி ஸ்திதி லய காரணமா அக்செப்ட் பண்றதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். அப்புறம் என்ன சொன்னார், முக்கியமா ஒண்ணு சொன்னார், நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டு அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம பண்ணோம். இப்ப டோட்டாலிட்டிய அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த கிரியேஷன்ல இருக்கிற அந்த ஆர்டர்லினஸ் இருக்கு இல்லையா, அதுவும் யாரு அப்படின்னா பகவான் தான். அது கிரியேஷனோட ஒரு அங்கம். இந்த ஹார்மோனியஸா இருக்கிறது, ஆர்டர்லினஸோட இருக்கிறது கிரியேஷனோட ஒரு அங்கம். இப்ப நம்மளோட ஃப்ரீவில்ல அந்த ஆர்டரோட அலைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லனா
ஆர்டர்ல அலைன் பண்ணாம நாம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த நிமித்த மாத்திரம் பவ, இப்ப பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா தான் நாம எல்லாருமே இருக்கோம், அவருடைய கையில நாம எல்லாரும் பப்பெட்ஸ் அப்படின்னு நாம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் தப்பா அப்படின்னா, பகவானுக்கு வந்து நம்ம எவ்வளவு தோஷங்கள் கொடுத்தோம்? 6 தோஷங்கள் வந்து நாம கொடுத்தோம் இல்லையா? என்னெல்லாம் 6 தோஷங்கள் கொடுத்தோம்? ஈஸ்வரஸ்ய சம்சாரித்வம், ஜீவஸ்ய அசம்சாரித்வம், நைர்கிருண்ய தோஷம், வைஷமிய தோஷம், தர்மசாஸ்திர வையாத்தியம், அப்புறம் விகல்ப அபாவ தோஷம், இப்படின்னு 6 தோஷங்கள் நம்ம பகவானுக்கு கொடுத்துடுறோம். எதுக்கு? நம்ம வந்து பகவான் வந்து நம்மள ஆட்டி படைக்கிறார் அப்படிங்கிற தவறான ஐடியா வச்சிருந்தோன்னு இதெல்லாம் நாம பகவானுக்கு கொடுக்கற தோஷங்கள். பட் வந்து பகவானோட கையில நம்ம இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஃப்ரீ வில்ல நாம வந்து தர்மத்தோட அலைன் பண்ணி நடந்தோம் அப்படின்னு சொன்னா நாம எல்லாருமே பகவான் கையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா ஆகிடுறோம். அப்ப விஸ்வரூப ஆர்டரோட அலைன்டா நாம இருந்தா அதுக்கு பேரு சரண்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரால 30-40 வயலின் வாசிக்கிறா அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரே ஸ்ருதியில வாசிச்சாதான் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஹார்மோனியஸா இருக்கும். இப்ப ஒருத்தர் மட்டும் நான் எப்படி போட்டு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வேற ஸ்ருதியில வாசிக்க ஆரம்பிச்சா எப்படி ஆயிடும்? கேட்கறதுக்கே கர்ண கொடூரமா ஆயிடும் இல்லையா? அப்ப அந்த இண்டிவிஜுவாலிட்டிய நாம ப்ராமினென்டா ஆக்கிடவே கூடாது. எதுல? விஸ்வரூப தரிசனத்துல. அப்ப நம்ம இண்டிவிஜுவாலிட்டி அலைன்டா இருக்கணும். இதுக்கு பேரு சரண்டர். இது எப்போ நம்மளுக்கு ஏற்படும்? அறிவிலேருந்து பிறக்கிறது தான் சரணாகதி. அதுக்கு வந்து டோட்டாலிட்டி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். அந்த டோட்டாலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது? மெச்சூரிட்டி நம்மளுக்கு தேவைப்படுறது. மெச்சூரிட்டி இருந்ததுன்னு சொன்னா சரணாகதி அப்படிங்கிற ப்ராசஸ் நேச்சுரலா நடக்கும். இப்ப கீதா சாண்டிங் பண்ணோம் இல்லையா? இப்ப கீதா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் லேட்டா தான் வருவோம். சில பேர் உட்காந்து சொல்லிட்டு இருப்பா, அவ மாட்டுக்கு சொல்லட்டும், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் அப்படின்னு சில பேர் லேட்டா வருவோம். அப்ப இந்த கீதா சாண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது லேட்டா வரவா ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவா? அவ எப்படி சொல்லிட்டு இருக்காளோ அதே ஸ்ருதியிலேயே சேர்ந்து நம்மளும் வந்து கீதா சாண்டிங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்ருதி ஞானம் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஸ்ருதியில நம்ம சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவா நம்ம லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நாமளே வந்து காட்டி கொடுத்துருவோம். இப்போ அதே ஸ்ருதி ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து ஸ்ருதியோட தான் நம்மளால அலைன் பண்ண முடியும். ஸ்ருதியில அலைன் பண்ணாம நம்மளால வந்து சாண்ட் பண்ணவே முடியாது. அப்போ ஸ்ருதி ஞானம் இல்லாதவா அபஸ்ருதியில சொல்லுவா, ஸ்ருதி ஞானம் இருக்கிறவாள் அபஸ்ருதியில சொல்ல முடியாது. இந்த டோட்டாலிட்டிய வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், இந்த டோட்டல் ஹார்மனிய வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட மைண்டுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கணும், மைண்ட நாம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு பேரு தர்மத்தை அப்ரிஷியேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். தர்மா அப்ரிசியேஷன். அந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒரு நாளைக்கும் தர்மத்திலிருந்து விலக முடியாது. தர்மத்தை அலைன் பண்ணிதான் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே இருக்கும். நம்ம ஃப்ரீ வில்ல வந்து நாம எப்படி யூஸ் பண்ணுவோம்? தர்மத்தோட அலைன் பண்ணி தான் நாம யூஸ் பண்ணுவோம். அப்ப தர்மத்தோட அலைன் பண்றது பேரு நிமித்த மாத்திரத்துவம் ஆர் சரணாகதி. இப்ப விஸ்வரூப தரிசனம் நேச்சுரலா நம்மளுக்கு இந்த சரணாகதியை ஏற்படுத்தும். அதனால கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீயும் சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்போ சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்றாரு. அது பண்ணி சரண்டர் ஆகி நீ வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவாள்லாம் இருக்காளே உனக்கு முன்னாடி இருக்கிற வாழெல்லாம் நீ வந்து யுத்தத்துல சண்டை போட்டே ஆகணும், அவளை கொலை பண்ணணும் அப்படின்னா அவளை நீ வந்து கொலை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதுதான் தர்மமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகம்ஸ்ல வந்து தர்மத்தை அப்ரிஷியேட் பண்றான். நேச்சுரலா அவனுக்கு வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? 35 to 45 வந்து இந்த ஃப்ரீ வில்ல வந்து தர்மத்தோட அலைன் பண்ணி ஒரு சரணாகதி ஸ்டேட் வந்த உடனே
அவன் வந்து தன்னோட மென்டல் ஸ்டேட்டை இப்போ எக்ஸ்பிரஸ் பண்றான் பகவான் கிட்ட. இப்ப நம்மளுக்கு அந்த சரணாகதி ஆட்டிடியூட் வந்துருது அப்படின்னு சொன்னா அதை பிசிக்கலா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, நம்மளோட மைண்ட்ல இருக்கிற விஷயத்த. இப்ப எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நமஸ்காரம் பண்றது மூலமா தான் அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷனா நம்மளால காமிக்க முடியும். அப்ப நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெச்சூர் மைண்டுக்கு நேச்சுரலா நடக்கிற ஒரு ஈவென்ட். யாரு பெரியவாளை பார்த்தாலும் நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நம்மளுக்கு மெச்சூர் மைண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப நம புரஸ்தாத பிரஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வஹ அப்படின்னு அர்ஜுனன் என்ன சொல்றான்? நான் முன்னாடி நமஸ்காரம் பண்றேன், பின்னாடி நமஸ்காரம் பண்றேன், சைடுல பண்றேன், ஃப்ரண்ட்ல பண்றேன் எல்லாம் சொல்றான் இல்லையா? ஏன் எல்லா இடத்தையும் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றான்? ஏன்னா இந்த தர்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, பாடும்பொழுது ஸ்ருதின்னு சொல்றோமே, அது எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இங்க கீதா சாண்ட் பண்ணாலும் ஸ்ருதியோட சாண்ட் பண்ணுவோம், உங்க வீட்டுல பண்ணாலும் ஸ்ருதியோட பண்ணுவோம், ஆப்பிரிக்கால போய் கீதா சாண்ட் பண்ணாலும் நம்மளால ஸ்ருதியோட சாண்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நான் வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஆர்டர்லினஸ் பார்க்கிறேன், அதனால நான் உனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜ உபசர்பந்தி தர்மேன பாபம் அபனுதந்தி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. இந்த தர்மம் தான் இந்த யூனிவர்ஸோடைய அதிஷ்டானமா இருக்கு, அதுதான் தாங்கிறது. இப்ப தர்மமா யாரு தர்மமா இருக்காளோ அவகிட்ட தானே நம்ம போய் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது. ஏதாவது அதர்மமா இருக்கிற பர்சன் கிட்ட போய் நம்ம வந்து ஐடியா கேட்கணும் நம்மளுக்கு தோணுமா? சோ லோகே தர்மிஷ்டம் பிரஜ உபசர்பந்தி, யாரு தர்மமானவர்களோ அவர்களை தான் இந்த லோகத்துல இருக்கிற பிரஜைகள்லாம் நாடி செல்வார்கள். தர்மேன பாபம் அபனுதந்தி, பாப்பம் வந்து என்ன ஆகுறதா? தர்மத்தை கண்டு ஓடுறது, தர்மம் பாப்பத்தை விரட்டி விடுறது. தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரம் வதந்தி, இருக்கிறதுலயே சுப்ரீம் எது? தர்மம். அப்ப இந்த இன்விசிபிள் ஹார்மனி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தர்மம். அர்ஜுனன் வந்து தன்னோட வில்ல இந்த இடத்துல சரண்டர் பண்றான். WILL, நாட் தட் வில். தன்னோட வில்ல வந்து சரண்டர் பண்றான் அப்படின்னா அது மறுபடியும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட கூடாது. அவனுடைய அப்படியே புத்திய வந்து பகவான் கிட்ட வந்து அடகு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி விஷயம் இது இல்லை. சோ 35 to 45 ஸ்லோகம்ல அவனுடைய வில்ல சரண்டர் பண்றான்னா அவன் தர்மத்தோட அலைன் பண்ணி நடக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படி நாம இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ அர்ஜுனன் வந்து தன்னோட பக்திய வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணினாலும் அந்த 3 ஸ்டேஜஸையும் அண்டர்கோ பண்றான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்னெல்லாம்? ஆச்சரியம், பக்தி, பயம், இது 3மே வந்து அவன் கோ த்ரூ பண்றான். பட் இந்த 3த்துல எது அவனுக்கு ரொம்ப ப்ராமினென்டா இருந்தது, எந்த ஸ்டேஜ் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னா பயம்ங்கிற ஸ்டேஜ் தான் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா ஆச்சரியம் என்ன ஆயிடுது? அப்படியே பேக்ரவுண்டுக்கு போய் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுது. ஆச்சரியம் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு இருந்த இடம் தெரியாம போயிடுது. பக்தி பின்னால போயிடுது. இப்ப எது ரொம்ப இப்ப முன்னாடி வந்தவனை எது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ரொம்ப அவனை டிஸ்டர்ப் பண்றது. அதனாலதான் இந்த மரண பயம், வயோதிக பயம், இந்த ஃபியர் ஆஃப் செப்பரேஷன், இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த அகங்கார மமகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபியர் எல்லாம் அன்அவாய்டபிள், இது நம்ம கூட இருந்துட்டே இருக்கும். அகங்கார மமக்காரம் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு இல்ல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்குன்னா பகவானுடைய லீலைகளா நம்மளால வந்து இந்த விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியும். இல்ல ஃபேமிலியில ஒரு புது வரவு வந்தாலும் அத பகவானோட லீலையா பார்ப்போம். ஃபேமிலியில யாராவது நம்மள விட்டு போயிட்டாலும் அத வந்து நம்ம பகவானோட லீலையா பார்ப்போம். அப்ப அகம் மம இருந்ததுன்னா இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அர்ஜுனனுக்கு பயம் ஏற்படுறது. சோ கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் சொல்றான், நான் தான் உங்ககிட்ட வந்து இந்த விஸ்வரூபத்தை கேட்டேன், நான் வந்து இல்லன்னு சொல்லல, டெபினட்டா நான் தான் கேட்டேன், ஆனா இப்ப நீ வந்து இத திருப்பி எடுத்துக்கோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இப்ப நம்ம கடைக்கெல்லாம் போய் ஏதாவது சாமான் வாங்கின்னு வந்துட்டு ஏன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கும், நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்லாம் யோசிக்காம வாங்கின்னு வந்துருவோம். வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், மறுபடியும் கடையில கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி கிருஷ்ணர் கிட்ட உங்ககிட்டே நான் வந்து இது ரிட்டர்ன் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு நீ இந்த விஸ்வரூபத்தை இந்த ஃபார்ம் நீ மாத்து அப்படின்னு அர்ஜுனன் ரிக்வெஸ்ட் பண்றான்.
இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், என்னோட ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல, ஒரு இம்மெச்சூர் மைண்ட்னால விஸ்வரூப தரிசனத்தை அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால என்ன பண்றார், நீ ஒன்னும் கவலையே படாத, நீ ஏகரூப ஈஸ்வர தரிசனத்திலே இரு, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பகவான நீன கோவில்லையோ இல்ல உன் வீட்டுல ஒரு ரூம்லயோ தாராளமா நீ வச்சுக்கோ. உலகம் வெளியில இருக்கும், பகவான் உள்ள இருப்பார், அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ ஏகரூப ஈஸ்வராவோட உன்னோட லைஃப நீ ஸ்டார்ட் பண்ணு. டு ஸ்டார்ட் வித் அதுதான் கரெக்டான விஷயமும் கூட. இப்ப நம்ம ஒரு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அப்படின்னு பண்ணுவோம்ல, அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யார் எடுத்துட்டு போவோம், சுவாமி படத்தை தான் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த கிரகத்துல வைப்போம்ல. எதுக்கு அந்த மாதிரி பண்றோம் தெரியுமா உங்க யாருக்காவது? ஆக்சுவலி எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பகவான் கிட்ட சொல்றோம், இது உன்னுடைய வீடு, இங்க நான் தங்கறதுக்கு நீ எனக்கு பர்மிஷன் குடுக்கறியா அப்படின்னு கேக்குறதுக்காக முதல்ல நம்ம போறதுக்கு முன்னாடி பகவானோட படத்தை எடுத்துன்னு போய் நாம வைக்கிறோம். நீ என்ன யூ அலோவ் மீ டு யூஸ், நீ என்ன அலோவ் பண்ணினேன்னா நான் உனக்கு ஒரு இடம் தரேன் இந்த வீட்டுல, எங்க வீட்டு மாடிப்பொடி கடியிலயோ இல்லன்னா ஏதாவது யூஸ் பண்ணாத இடம் எதுன்னு நான் பார்த்து உன்னை அங்க வச்சு உனக்கு ஒரு கதவு போட்டு மூடிடுறேன் அப்படின்னு நம்ம பகவான் கிட்ட சொல்றதுக்கு தான் அந்த படத்தை நாம எடுத்துட்டே போறோம். பட் பகவானுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு அவர் என்ன பாக்குறாரு நம்ம கிட்டனா நம்மளோட ஆட்டிடியூடு தான் அவர் ஆக்சுவலி பாக்குறாரு. அதனால எங்க வச்சாலும் பகவானுக்கு நோ ப்ராப்ளம். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, இந்த வீடே பகவான் இருக்கிற கோவில் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஹையர் லெவல். நம்ம வீட்டையே எப்படி பார்க்கணும், கோவிலா பார்க்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும் நம்ம வீடு, அந்த மாதிரி இருந்ததுனாதான் நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் என்னது, நெக்ஸ்ட் வீடு மாறிடும். இப்போ அந்த கல்லு மண்ணு வீடு இல்லாம இப்ப எங்க ஆயிடும் என்னுடைய அட்டென்ஷன், என்னோட பாடியே பகவான் இருக்கிற வீடு இல்லையா. தேகோ தேவாலய புரோக்தகா, அப்ப பகவான் வீட்டுக்குள்ள இருக்க, அதனால இந்த வீடே பகவானோடது. அப்புறம் அந்த பகவானை என்னுடைய ஹிருதயத்துல இன்வோக் பண்ணி என்ன ஆயிடுறது, இந்த பாடியே டெம்பிளா ஆயிடுறது. அப்ப இந்த பாடியும் யாரோட ப்ராப்பர்ட்டி, பகவானோட ப்ராப்பர்ட்டி. இப்படி நாம சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் இந்த அட்டாச்மெண்ட் நம்மள விட்டு போகும். அப்ப தன்னு மண்ணு தன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, சப் குச்சு தேரா அப்படின்னு பாடுறதா லிப் சர்வீஸா அப்பதான் இருக்காது. நிஜமாலே நம்ம எல்லாமே உன்னோடது அப்படின்னு நம்மளால அப்பதான் சொல்ல முடியும். நேற்றுக்கும் பாடினேன், முந்தா நேற்றுக்கும் பாடினேன், 4 வருஷமா இதுதான் பாடுற, எத்தனை வாட்டி நீ உன்னுடைய உடம்ப என்கிட்ட கொடுப்ப, பகவான் யோசிப்பாரா மாட்டாரா? அப்போ உண்மையா பாடுறவன் ஒரே ஒரு வாட்டி தான் அத பாடுவான். ஏன்னா ஆல்ரெடி பகவான் கிட்ட கொடுத்தத திருப்பி எடுத்து நம்மளால கொடுக்க முடியுமா? அப்ப டெய்லி பாடுறவா எதுக்கு பாடுவா, சுண்டல் கொடுப்பா, கேசரி கொடுப்பா, அதுக்காக பாடுவா. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, அந்த சுண்டல் கேசரிக்காவது நீ பாடுறையே பாடு. ஏன்னா அப்படியே பாடிண்டே இருந்தாதான் ஒரு நாள் நிஜமாலே உன்னால ரியல் கிவரா ஆக முடியும். அப்ப ஏகரூப ஈஸ்வரால இருந்துதான் நம்மளால விஸ்வரூப ஈஸ்வர தரிசனத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுனனுடைய திவ்ய சக்ஷுகு இப்ப என்ன ஆயிடுறது, பகவான் அதை ரிமூவ் பண்ணிடுறாரு இல்லையா. அதனால இந்த வேர்ல்டு இப்ப பகவானோட சரீரமா அவனால பார்க்க முடியலை. இப்ப லட்டு லட்டுவாவே தெரியறது, பிரசாதமா அவனுக்கு தெரியலை. 46th ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயங்கள் பார்த்தோம். 47 to 55 கன்க்ளூஷன் போர்ஷன், உபசம்ஹார. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனனை நீ ரொம்ப ரேர் பர்சன், ஏன்னா உனக்கு இந்த ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இந்த விஸ்வரூப தரிசனம் உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏன் உனக்கு கிடைச்சது, உனக்கு பக்தி இருக்கு, அதனால உனக்கு இது கிடைச்சது. இப்ப பக்தி இல்லாம விஸ்வரூப தரிசனம் பாசிபிள் இல்லை. இப்ப பக்தி அப்படிங்கிற சாதனா எப்படி ஒருத்தரை ஏக ரூபம் டு அநேக ரூபம் கூட்டிட்டு போறது அப்படிங்கறத கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். சோ இந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு அந்த 3 levels ஆஃப் பக்தியும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பகவான மீன்ஸா இல்லாம என்னவா நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும், பகவானையே நம்மளுடைய கோலா வச்சுக்கணும்.
அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுறதுன்னா ஒரு பர்சனுக்கு வைராகியம் அதுக்கு அவசியம் ஆகிறது. இப்ப வைராகியம் இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த அனன்ய பக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது அப்பதான் வரும். பக்தியா துவனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப 54th ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி இந்த அனன்ய பக்தி பத்தி சொல்லி முடிச்சார். இந்த ஹோல் சாப்டரை கடைசி ஸ்லோகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிருஷ்ணர் கன்க்ளூட் பண்றார். என்னது? மத் கர்ம கிருத் மத் பரமஹா மத் பக்த சங்கவர்ஜிதா நிர்வைர சர்வ பூதேஷு யச மாமேதி பாண்டவ. இப்ப இனிஷியலா நீ ஏகரூப பக்தியில இரு, சகாம பக்தியில் இரு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யாருமே ஃபர்ஸ்டே நான் பகவான் அடையிறதுதான் என்னோட கோல் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டா. கோலை பிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டா. ஏன்னா நம்மளுக்கு நிறைய லோக்கல் கோல்ஸ் நிறைய இருக்கும், பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம். அதனால பகவான் சொல்ற நீ இனிஷியலா அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கோ, பகவானை யூஸ் பண்ணி அதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கோ, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அத என்னன்னு சொல்றோம்? சகாம பக்தி அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு இஷ்ட தேவதா இருந்ததுன்னா அப்சல்யூட்லி ஃபைன் அப்படின்னு சொல்றாரு. பட் கிராஜுவலா நம்மளுக்கு என்ன வரணும்? விவேகம் வரணும் இல்லையா? அப்ப வந்ததுனாதான் இந்த கோலோட என்ன புரியும்? லிமிடேஷன் புரியும், அனித்தியத்துவம் புரியும் நம்மளுக்கு. இப்ப லிமிடேஷன் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நம்ம கோலை சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப நித்திய கோல் வேணும் அப்படின்னு அனித்திய கோல்ல இருந்து நித்திய கோலுக்கு நாம சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப பகவான் இப்ப நம்மளுடைய கோலா மாறிடுவார். அப்ப ஏக ரூப பக்தி டு அநேக ரூப பக்தி கிராஜுவலா வளர்ந்திருக்கும். அல்டிமேட்டா நீ கடைசியில என்ன ஆகும்? என்னையே சேருவ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்ப பக்தியை குளோரிஃபை பண்ணி கிருஷ்ணர் இந்த விஸ்வரூப தரிசனம் சாப்டரை கன்க்ளூட் பண்றாரு. இப்ப விஸ்வரூப தரிசனத்தோட பெனிஃபிட்டும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு ஒரு 3-4 பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். அப்ப விபூதி யோகம், விஸ்வரூப தரிசனம், இது ரெண்டுத்தோடைய பெனிஃபிட்ஸும் சேம் தான். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா துவேஷ பரிகாரஹா. யாரையும் எதையும் நம்ம இந்த கிரியேஷன்ல வெறுக்க மாட்டோம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாம ஒதுக்கவே மாட்டோம். எல்லாம் பகவானோடது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ராக விஷய துவேஷ விஷயம் நாம பிரிக்கவே மாட்டோம். எல்லாத்துக்குமே இந்த ஜகத்துல ஒரு பிளேஸ் இருக்கு. இப்ப கரப்பாம்பூச்சியும் நம்மளோடதான் இருந்தாகணும், எலியும் நம்மளோடதான் இருந்தாகணும், கொசுவும் நம்மளோடதான் இருந்தாகணும் இல்லையா? இப்ப விஷம் இருக்குல்ல, பாய்சன், அதுக்கு கூட இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? அதனால ஜகத்ல துவேஷம் கம்மி ஆயிடும். சோ துவேஷ பரிகாரஹா. ரெண்டாவது பெனிஃபிட் அமானித்துவம். ஒன்ஸ் எனக்கு எல்லாமே பகவானோட குளோரி அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா எந்த மூலையில எது நடந்தாலும் நான் அத பகவானோட குளோரியா தான் என்ஜாய் பண்ணுவேன் இல்லையா? இப்ப சப்போஸ் தப்பி தவறி நம்ம கிட்டே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நான் என்னவா பார்க்க ஆரம்பிப்பேன்? என்னோட சொந்த விஷயம் அப்படின்னு இல்லாம நான் அத பகவானுடைய விபூதியா என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியும். சோ நல்லா பாட முடியறது, நல்லா டான்ஸ் ஆடுறேன், ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப இன்டெலிஜென்ட், அந்த மாதிரிலாம் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே யாரோடது? பகவானோட குளோரி, நம்மளோடது எதுவும் கிடையாது. அதனால அமானித்துவம் ஒரு பெரிய பெனிஃபிட்டா இது மூலமா நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? எல்லாத்தையுமே என்னால சேக்ரெடா பார்க்க முடியும், எல்லாமே டிவைனா என்னால பார்க்க முடியும். செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளோட டிக்ஷனரியில இருந்தே நம்ம தூக்கிடுவோம். அப்ப கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து எப்படி இருக்கும்? சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. இந்த பூமி என்னது? பூமா தேவி இல்லையா? இப்ப காத்தால எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட பெர்மிஷன் கேட்கிறோம், மேல நான் கால் வைக்க போறேன், என்ன நீனு மன்னிச்சுடு. அப்போ எல்லாமே டிவினிட்டியோட நாம பாப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? குளிக்க போகும்போது கங்கை செய்ய முனே செய்வ கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விளக்கேற்றும் பொழுது தீப ஜோதி பரம்பிரம்ம அப்படின்னு ஒண்ணுமே டிவைன் விஷயமா நாம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ, எல்லா டைரக்ஷன்ஸையும் நாம வர்ஷிப் பண்ணுவோம். சர்வத்திர பூஜ்யத்வ பாவனா இது நம்மளுக்கு வந்துடும். இப்ப எல்லா ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்பையும் நாம அப்ரிஷியேட் பண்ணுவோம். இது அடுத்த பெனிஃபிட். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் பிடிக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கணும், ஒருத்தருக்கு விஷ்ணு பிடிக்கும். சோ எந்த வர்ஷிப்பையும் நாம டவுன் பண்ண மாட்டோம், எந்த வர்ஷிப்பையும் நாம கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி அந்த விஷயம் எல்லாம் நாம பண்ணவே மாட்டோம். நோ லுக்கிங் டவுன், அந்த பிசினஸ் நம்ம கிட்ட இருக்காது. இப்ப சர்வ மத சமபாவஹா.
ஃபைனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நேரோ மைண்டட்னஸ், இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் எல்லாம் நம்மள விட்டு போயிடும். ஏன்னா டோட்டாலிட்டி அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அல்ப புத்தி நம்ம கிட்ட இருக்க முடியாது. அப்ப சித்த விஷாலதா இது வந்து ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். இதோட வந்து இந்த சாப்டர் ஆனது கன்க்ளூட் ஆகுது. நாமளும் வந்து 11th சாப்டரை கன்க்ளூட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 12th சாப்டரை ஆரம்பிக்கலாம். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்சன யோகோ நாம ஏகாதசோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.